ஹலோ ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம அடுத்து டே 9ல் இருக்கோம். ஸோ டே 9th பார்த்தீங்கன்னா 9வது நாளில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு யூனிட்டும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. இது ஆக்சுவலாக டிஎன்பிசியோட ஓல்டு சிலபஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ இப்போ நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஆனால் ஓல்டு சிலபஸில் இருக்கிறப்ப நமக்கு 6th to 10th கவர் ஆகலை. 12th புக்கில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 10th புக்கில் டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க நியூ புக்கில். ஸோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் எடுத்துக்கணும். ஸோ தமிழில் வந்து அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு பேர் இதுக்கு. ஸோ 10ஆம் வகுப்பு அணுக்கரு இயற்பியல். ஸோ 10ஆம் வகுப்பில் அணுக்கரு இயற்பியல். ஸோ இந்த ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ இதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் பாருங்கள் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அணுக்கரு இயற்பியல். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம், அணுக்கரு இயற்பியல் அப்படின்னா என்ன, அது டே டு லைஃபுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது, ஸோ அது மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ அணுக்கருவியலில் முதல்ல கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக போணுச்சு அப்படின்னா அது தன்னோட மாஸ் வந்து என்ன ஆகும், டிஸ்பேட் ஆகும், ரேடியேஷன் வெளியிடும். ஸோ அதை தான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹென்ரி பெக்ரால். ஸோ ஹென்ரி பெக்ரால் நீங்கள் புக்கில் படிச்சீங்கன்னா தெரியும். ஸோ யுரேனியம் ஆட்டம் வந்து பிளாக் பேப்பரை வந்து அது பிளாக் கலராக படிய வச்சதை பொறுத்து அவர் என்ன பண்ணார், யுரேனியத்துலேருந்து ஒரு ரேடியேஷன் வெளியே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி தான் நான் சொன்னது. அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து என்னாகும், அதோட மாஸ் வந்து கம்மியாயிடும், அதோட ரேடியேஷனை டிஸ்பேட் பண்ணும். இது காரணம் என்ன அப்படின்னா அதோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிடும். சேம் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் வந்து எல்லாமே சேம் சார்ஜஸ். ஸோ அதனால அது என்ன ஆகுது, ரிப்பல் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இயற்கை கதிரியக்கம். இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலகங்களாகவும் இடைநிலை உலகங்களாகவும் உள்ளன. There have been 29 radioactive substances discovered so far. Most of them are rare earth metal and transition metal. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் 29 கதிரியக்க தனிமங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா அது பெரும்பாலும் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த் மெட்டலாகவும் டிரான்சிஷன் மெட்டலாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டியில் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ அதில் கொடுத்துருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிளர் காலத்தை பார்ப்போம். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அதாவது நார்மலாக ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல் அப்படிங்கிறது தானாகவே அது வந்து என்ன தன்னோட ரேடியேஷன் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் நேச்சர் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பேர். ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதுலேருந்து ரேடியேஷன் வெளியிட வைக்கிறது, அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து தானாகவே டிஸ்இன்டகிரேட் ஆகி ரேடியேஷனை வெளியிடக்கூடியது. ஆர்டிஃபிஷியலில் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ த இன்டியூஸ்ட் ப்ராசஸ். இன்டியூஸ் பண்ணி அதை நம்ம என்ன செய்ய போகிறாங்க, ரேடியேஷன் வந்து வெளியிடுறது வைக்க போகிறாங்க. அப்புறம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேடியேஷன் ஆர் எமிட்டட். ஸோ இது 3 வகையுமே இதில் நடக்கும். ஆர்டிஃபிஷியலில் மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் சச்சஸ் நியூரான், பாசிட்ரான், எக்ஸார் எமிட்டர். ஸோ இதில் வந்து வெளியிடுறது கூட வந்து நியூட்ரானும் பாசிட்ரானும் வெளியிடும். இட் இஸ் ஏ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருக்கும் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது இன்டியூஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். அப்புறம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் விச் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83. ஸோ ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 82ன்னு கொடுத்துருக்காங்க, நியூ புக்கில் 83ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நியூ புக்கில் இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, 83னே ஃபாலோ பண்ணிங்க. எக்ஸிபிட்டட் பை த எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83. ஸோ இது வந்து 83க்கு கம்மியாக இருக்கக்கூடியதெல்லாம் நடக்கக்கூடியது. ஏன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நேச்சுரல் எலமெண்ட் வந்து இருந்தாலே அது என்ன ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்இன்டகிரேட் ஆகும். ஆர்டிஃபிஷியல் எதெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கோ அந்த எலமெண்ட்டை தான் நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கேனாட் பி கண்ட்ரோல், திஸ் கேன் பி கண்ட்ரோல். ஸோ நேச்சுரலான ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தமிழ் வெர்ஷன் பார்க்கலாம். இயற்கை கதிரியத்துக்கும் செயற்கை கதிரியத்துக்கும் உள்ள வேறுபாடு இல்லைனா டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க. இந்த ஒரு அணுக்கரின் தன்னிச்சான் சிதைவு நிகழ்வாகும், ஒரு அணுக்கரின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வாகும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள் உமிழப்படுகின்றன. ஸோ இந்த நிகழ்வில் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் உமிழப்படுகின்றன. செயற்கை கதிரியக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுகின்றன. இது தன்னிச்சையான நிகழ்வு, இது தூண்டப்பட்ட நிகழ்வு ஆகும். இவை பொதுவாக 83ஐ விட அதாவது அதிக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. செயற்கை கதிரியக்கத்தில் பார்த்தீங்கன்னா
ஸோ பெரும்பாலும் அடிப்படை துகளான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகளும் உமிழப்படுகின்றன. ஸோ அதுக்கப்புறம் இது தன்னிச்சையான நிகழ்வு, இது ஒரு தூண்டப்பட்ட நிகழ்வு. இவை பொதுவாக 83 விட அதிக அணு கொண்ட தனிமங்கள் நடைபெறுகிறது. இவை பொதுவாக 82 விட குறைவான அணியன் கொண்ட தனிமங்கள் நடைபெறுகிறது. இதனை கட்டுப்படுத்த முடியாது, இதனை கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதோட இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கங்களோட ஒப்பீடு பார்த்துக்கணும். ஸோ இதில் எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம், அதை நோட் பண்ணிங்க. அடுத்து யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ கதிரியத்தோட அழகு வந்து ரான்ஜன் சொல்லுவாங்க. ஸோ அது ரான்ஜன் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம், அது கொடுத்துருப்பாங்க, அது எக்ஸ்பிளனேஷன் படிச்சுங்க. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ். ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்னா என்னென்னு பாருங்க. ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பர்ல 2 மாஸ் நம்பர்ல 4 குறைஞ்சதுன்னா அது வந்து ஆல்ஃபா ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதே பீட்டா ரேனா எலக்ட்ரான்கள் ஒன்று வெளியிடும். ஸோ எலக்ட்ரான்கள் வந்து வெளியிடும், அதாவது அது எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜுங்கிறதுனால அட்டாமிக் நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். காமா ரேஸ் அப்படிங்கிறது பீட்டா ரே காமா ரே, அதாவது ஆல்ஃபா ரேல வெளியிடுறப்ப அதோட எனர்ஜி லெவல் மாறதுக்கு பார்த்தா காமா ரேஸ். ஸோ காமா ரேஸ் அப்படிங்கிறது தனியாக நடக்காது, அது ஆல்ஃபா அல்லது பீட்டா ரேஸ் ரெண்டு நடக்கிறப்ப ஏதாவது ஒன்றில் மட்டும் நடக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நடக்காது, ஏதாவது ஒன்று மட்டும் தான் நடக்கும். ஸோ அதோட டீட்டெயில் எல்லாம் நோட் பண்ணிங்க. அந்த ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதில் முக்கியமான ஒரு டூயினோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. யுரேனியஸ் கோல் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்ட பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிம தாதிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியாளர் மார்டின் கிளாஃப்ரத் கண்டறிந்தார். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ். ஸோ டூயினோ ஃபேக்ட்ல பார்த்தீங்கன்னா யுரேனியம் அண்ட் நேம்டு ஆஃப்டர் த பிளானட் யுரேனஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை மார்டின் கால்ப்ராக், எ ஜெர்மன் கெமிஸ்ட் ஆஃப் மினரல் கால்டு பிட்ச் பிளான்ட். மார்டின் கிளாஃப்ரத். ஸோ யுரேனஸ் கோல் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா காமாவோட பண்புகள், அப்புறம் ரேடியோ ஆக்டிவிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னா என்ன, இது ரெண்டுமே பார்க்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். ஆல்ஃபா அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 குறையிறது. உங்களுக்கு பீட்டா ரேல வந்து அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும். காமா ரேல வந்து எதுவுமே பண்ணாது, அட்டாமிக் நம்பரோ மாஸ் நம்பரோ எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, எனர்ஜி லெவல் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் ஆர் தி காமா ரேஸ் பீட்டா ரேஸ் ஆல்ஃபா ரேஸ்னா என்ன? வாட் ஆர் தேல பார்த்தீங்கன்னா ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 இருக்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ், கன்சிஸ்ட் ஆஃப் 2 புரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான்ஸ். பீட்டா ரே அப்படிங்கிறது தே ஆர் எலக்ட்ரான், பேசிக் எலிமெண்டரி பார்ட்டிகல் என்ன ஆட்டம்ஸ், இதை நான் சொன்னேன் ஏற்கனவே. காமா ரேஸ்ங்கிறது தேர் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ ஃபோட்டான்ஸ் இதில் எலக்ட்ரானோ நியூட்ரானோ எதுவும் கிடையாது, ஃபோட்டான்ஸ். அதுக்கப்புறம் சார்ஜஸ் பாருங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் சார்ஜஸ் ஆஃப் ஈச் ஆல்ஃபா பார்ட்டிகல் +2 எலக்ட்ரான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இது. பீட்டா ரேவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் சார்ஜஸ் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து -, எலக்ட்ரான். அதுக்கப்புறம் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் காமா ரேஸ் அப்படிங்கிறது நியூட்ரல் பார்ட்டிகல் சார்ஜஸ் ஆஃப் ஈச் காமா பார்ட்டிகல்ஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் அயானிசிங் பவர் பாருங்க, 100 times greater than பீட்டா ரே and 10,000 times greater than the gamma ray. Comparatively low, பீட்டா பொறுத்த வரைக்கும் comparatively low. காமா ரேஸை பொறுத்த வரைக்கும் வெரி லெஸ் அயானைசேஷன் பவர். அப்புறம் பெனட்ரேட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா லோ பெனட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப்டு பை த திக் பேப்பர். பெனட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் than that of the ray. They can penetrate through a thin metal foils. அப்புறம் they have high penetrate power greater than that of beta rays. They can penetrate through the thick metal blocks. ஓகேவா, இது வந்து பெனட்ரேட்டிங் பவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆல்ஃபா ரேயை பொறுத்த வரைக்கும் டிஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்ட் இன் அக்கார்டிங்ஸ் வித் த ஃப்ளமிங் லெஃப்ட் கண்ட்ரோலை பொறுத்து. மேக்னெட்டிசத்தோட பார்த்தோம் ஃப்ளமிங் லெஃப்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் பீட்டா ரே பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டட் பை த போத் ஃபீல்டு பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த ஆல்ஃபா ரேஸ் இன் அக்கார்டிங்ஸ் வித் த ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் காமா ரேல பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை த போத் த ஃபீல்ட். ஸோ ஸ்பீடை கவர் பண்ணுங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் த ஸ்பீட் ரேஞ்ச் ஃப்ரம் 1/10th to the 1/20th times that of the speed of the light. ஸோ லைட்டை விட 10ல் 1 மடங்கு இருக்கும், அதேமாதிரி 10ல் 20ல் 1 மடங்கு, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பீட்டா ரேயை பொறுத்த வரைக்கும் த ஸ்பீட் கேன் கோ அப் டு 9/10 times the speed of the light. ஸோ அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9 மடங்கு, 10ல் 9 மடங்கு அளவுக்கு இருக்கும். அப்போ ஸ்பீடு வந்து ஆல்ஃபா ரேயோட பீட்டா ரே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் காமா ரே பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் த லைட், லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக போகும். ஏன்னா வச்சுக்கலாம் காமா ரே அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பார்ட்டிகல். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்ட்டிகல் இருக்குது, அது எனர்ஜி அப்படிங்கிறது ஹீட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக போகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஓகேவா. ஸ்பீடு அப்படிங்கிறது
ஸோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிங்க. ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம், ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸோடது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட தமிழ் வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ இதோட தமிழ் வெர்ஷன் பாருங்க. பண்புகள் ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள். தன்மை வந்து 2 புரோட்டான் மற்றும் 2 நியூட்ரான் கொண்ட ஹீலியம் அணுக்கள். உட்கரு வந்து 2He4 ஆகும். பீட்டா கதிர்கள் வந்து இவை அனைத்தும் அணுக்களில் காணப்படும் அடிப்படை துகள்களாக எலக்ட்ரான்களாகும். காமா கதிர்கள் வந்து இவை போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகளாகும். ஸோ மின்சுமையை பொறுத்த வரைக்கும் இவை நேர்மின் சுமை கொண்ட துகள்களாகும். ஒவ்வொரு ஆல்பா துகளின் மின்சுமையும் +2 எலக்ட்ரான். இவை எதிர்மின் சுமை கொண்ட துகள்களாகும். பீட்டா துகளின் மின்சுமை வந்து -, எலக்ட்ரான். இவை மின் சுமையற்ற நடுநிலை துகள்கள். காமா துகளின் மின்சுமை சுழியாகும். அதுக்கப்புறம் அயனியாக்கும் திறன் பார்த்தீங்கன்னா ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் வந்து பீட்டா துகளை விட 100 மடங்காகவும் காமா துகளை விட 10,000 மடங்கும் அதிகமாக இருக்கு. அதாவது பீட்டா துகள் வந்து இதன் அயனியாக்கும் திறன் வந்து மிகவும் குறைவா இருக்கு. ஒப்பீட்டளவில் மிகவும் குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவையா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஊடுருவு திறன் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த ஊடுருவு திறன் கூடியதாக இருக்கு. தடிமனான தாளை கொண்டு இவற்றை தடுத்து விட முடியும். ஸோ ஆல்பா கதிர்களை விட அதிகமான ஊடுருவு திறன் கொண்டவை. மெல்லிய தகட்டின் வழியே இவை ஊடுருவி செல்லும். பீட்டா கதிர்களை விட மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்டவையா இருக்கு. தடிமனான உலோகங்களில் வழியே ஊடுருவி செல்லக்கூடியது. அப்புறம் மின் மற்றும் காந்தப்புலங்கள் ஏற்படும் விளைவு. மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும் பிளம்மிங் இடைக்க விதிப்படி. அதுக்கப்புறம் பீட்டா கதிர்களில் பார்த்தீங்கன்னா மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும். ஆனால் ஆல்பா துகள்கள் விலகமடையும் திசைக்கு எதிரான திசையில் விலகடையும். ஸோ மின் மற்றும் காந்த புலங்களால் விலகமடையாது காமா கதிர்களை பொறுத்து. அதுக்கப்புறம் திசைவேகம். ஒளியின் திசைவேகத்தில் 10 1 மடங்கு முதல் 10 20 1 மடங்கு வரையிலான திசைவேகத்தில் செல்லும். பீட்டா கதிர்களை பொறுத்த வரைக்கும் ஒளியின் திசைவேகத்தில் 10 9 மடங்கு திசைவேகத்தில் செல்லும். காமா கதிர்கள் வந்து ஒளியின் திசைவேகத்தில் செல்லும். ஸோ இதுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். இதில் எல்லாமே நோட் பண்ணி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்து ஆல்ஃபா டிகே. ஸோ ஆல்ஃபா டிகே எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. ஆல்ஃபா டிகே அப்படிங்கிறது யுரேனியம் 238 92 238 அப்படிங்கிறது 2 ஒரு ஹீலியம் அணுக்களை வெளியிட்டு 2He வெளியிட்டு தோரியமா மாறுது. 90Th 234 மாறுது. அப்புறம் காமா டிகே, பீட்டா டிகே அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவேஷன் மூணுமே ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு, அதை நோட் பண்ணணும். ஸோ டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷனோட டெஃபினேஷன் அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து 2ஆ உடையுது. ஸோ இது 2ஆ உடையிறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியேறும். ஸோ இதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக தான் எனர்ஜியாக மாறுது. நம்ம சாப்பிட்றப்ப சாப்பாடு என்ன பண்ணுறோம், வாயில் போட்டு மெல்றோம். ஸோ அந்த மெல்றதுனால என்ன ஆகுது, ஃபிஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து நியூக்ளியர் ஃபிஷன் இதுதான் வந்து நடத்தி அதுலேருந்து எனர்ஜியை பெற்றதை என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டீம் பாய்லர் வச்சுருப்பாங்க, அதில் வாட்டர் இருக்கும். இந்த நியூக்ளியர் ஃபிஷன்லேருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி மூலயமா அது வந்து ஹீட் ஆகி ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் எப்படி அதை வந்து அந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிங்க. யுரேனியம் 92 U38 வந்து நம்ம ஒரு நியூட்ரானை வந்து பம்பார்ட் பண்ணுறாங்க. பம்பார்ட் பண்ணி அதை அன்ஸ்டேபிள் ஆக்குறாங்க. அன்ஸ்டேபிள் ஆகி கொஞ்சம் நேரத்தில் அது தானாகவே உடஞ்சிரும். ஸோ அது உடையிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா 56 பேரியம் 141 ஆகும், 36 கிரிப்டான். ஸோ பேரியமாக கிரிப்டானாகவும் உடையும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் நோட் பண்ணிங்க. அதோட என்ன வெளியேறுது, 3 நியூட்ரான்கள் வெளியேறுது. ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் செயின் ரியாக்ஷன் அதுக்கப்புறம் அதாவது தொடர் வினை, நான் செயின் ரியாக்ஷன் 2 இருக்கு. ஸோ செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யுரேனியம் ஆட்டமத்தை நம்ம வந்து ஒரு நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அதில் 3 நியூட்ரான் உருவாகுது, ப்ளஸ் எனர்ஜி கிடைக்கும். அந்த 3 நியூட்ரானும் அது தானாகவே அடுத்து யுரேனியத்தை வந்து பம்பார்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகும், அது கண்டினியூஸாக நடந்து போயிட்டே இருக்கும். 3 மறுபடியும் 9ஆம் வரும், 9 27ஆம் வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். அதில் கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன, ஆட்டம் பாம் எப்படி, ஆட்டம் பாம்பில் இந்த செயின் ரியாக்ஷன் மூலயமா தான் ரொம்ப பெரிய அளவு சேதத்தை ஏற்படுது. ஸோ இது 2ஐயும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து நியூக்ளியர் பாம். ஸோ நியூக்ளியர் பாம்போட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வை கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ளிட்ட யுரேனியம் குண்டு, உருளில் இலக்கு, மரபு வெடிப்பொருள், துப்பாக்கி குடு. ஸோ அதில் அணுவானது கண்டினியூஸாக வந்து அது செயின் ரியாக்ஷன் மூலயமா பம்பார் வெடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அதில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அதிக அளவான இழப்பை ஏற்படுத்துது. ஸோ எலக்ட்ரான் வோல்ட் அணுக்கரு இயற்பியல் சிறிய துகளின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். அதாவது ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தை பயன்படுத்தி முடுக்குவிக்கும் ஒரு எலக்ட்ரான் ஆற்றல் ஆகும்.
ஸோ ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.602 × 10⁻⁹ ஜூல்ஸ். ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 10⁶ எலக்ட்ரான் வோல்ட். மெகா எலக்ட்ரான் மெகா அப்படின்னா 10⁶ அர்த்தம். அணுக்கரின் பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். The energy released on nuclear fission is about 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரெண்டு சின்ன ஆட்டத்தை ஒன்றா சேர்க்கிறப்ப ஒரு புதிய ஆட்டம் உருவாகுது, அதோட ப்ளஸ் எனர்ஜி கிரியேட் ஆகுது. ஸோ மேஜராக நியூக்ளியர் ஃபியூஷன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்னு. ஸோ சன்னில் வந்து ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியம் உருவாகுது, அதோட சம் எனர்ஜி ஹீட் எனர்ஜி வெளியாகுது, அதனால தான் நமக்கு வெளிச்சம் ஹீட் இதெல்லாம் கிடைக்குது. இது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 1H2 + 1H2 = gives வந்து 2He3 + 0N1 + எனர்ஜி கிடைக்குது. ஸோ இதில் ஒரு டூயினோ ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். இது யுரேனியத்தை உள்ளகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். அதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளூட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டதாகும். ஸோ ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து அணுகுண்டு போட்டது வந்து ஒரு பெரிய உலகத்திலே ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதில் என்னென்னலாம் அதோட பேர் என்ன, அதில் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிங்க. ஸோ ஹிரோஷிமா வந்து லிட்டில் பாய்ன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து யுரேனியத்தை பயன்படுத்துகிறாங்க. நாகசாகியில் வீசினது வந்து ஃபேட்மேன் சொல்கிறாங்க, அதில் வந்து புளூட்டோனியத்தை பயன்படுத்தியிருக்காங்க. The nuclear bomb that was dropped in the Hiroshima during the World War II was called Little Boy. It was gun-type bomb which used to uranium core. The bomb which was subsequently dropped over the Nagasaki was called the Fat Man. It was an explosion type bomb which used to a plutonium core. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன். அணுக்கரு இணைவிற்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு முக்கியமாக பார்க்கணும். அந்த நிபந்தனைகள் என்னென்ன உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ராப்பராக நோட் பண்ணுங்க. ஸோ அது மேஜராக என்னென்னலாம் இருக்கணும், அது ஒரு டூயினோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. லேசான 2 அணுவின் உட்கர்கள் இணைவது அணுக்கரு இணைவு எனப்படும். இதை நான் சொன்னதான் அது. இதில் உள்ள 2 அணுக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னோட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். உயர் வெப்பநிலையின் அதாவது 10⁻⁷ முதல் 10⁻⁹ கெல்வின் அளவில் மட்டுமே காரணமாக உருவாகும் அணுக்கரின் இயக்க ஆற்றல் அல்லது இந்த விலக்கு விசைக்கு தவிர்க்கப்படுகிறது. ஓகேவா? அதில் எப்படி வந்து ஃபியூஷன் வந்து நடக்குது, அதுலேருந்து எப்படி ஹீட் எனர்ஜி வெளியாகுது, எவ்வளோ அளவு ஹீட் வந்து கெல்வின் கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. Nuclear fission is the combination of 2 lighter nuclei. The charges of the both nucleus is positive according to the electrostatic theory. When they come closer, they tend to repel each other. The repelling force will be overcome by the kinetic energy of the nucleus at a higher temperature of the order of the 10⁻⁷ to 10⁻⁹ Kelvin. So stellar energy விண்மீன் ஆற்றல், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாம்பு ரெண்டையும் பாருங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் தான் இதை கொடுத்துருக்காங்க. அணுக்கரு நியூக்ளியர் ஃபியூஷனில் விண்மீன் ஆற்றல் ஹைட்ரஜன் கொண்டும். ஹைட்ரஜன் பாம்பு வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் மூலயமா தான் செயல்படுது. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்க, ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா the process of breaking of a heavy nuclei into the 2 smaller nuclei is called nuclear fusion. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் 2 lighter nuclei to form heavy nucleus. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, can be performed at room temperature. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் நடந்துடும். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும் அண்ட் ஹை ப்ரெஷர் இஸ் நீடட். நியூக்ளியர் ஃபியூஷனில் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் ஆர் எமிட்டட். நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்மா பாசிட்ரான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். ஸோ வித்தியாசப்படுது, காமாக்கு பதிலாக பாசிட்ரான் நியூட்ரியான்ஸ் அப்படிங்கிறது வெளியிடுது. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் பாருங்க, ஃபியூஷன் லீட் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன் த ட்ரிகர் த mutation in the human genes and cause genetic transform disease. ஸோ ஃபியூஷன் மூலயமா அதனால தான் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம அதிகமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, ஜெனட்டிக் டிசீஸ் ஏற்படுது, டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுது, அதனால டிசீஸ் ஏற்படுது. அதே நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி எமிட்டட். ஸோ இதில் வந்து லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியுமே வந்து எமிட் ஆகுது. ஸோ இதோட தமிழேஷன் பார்க்கலாம். அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு. கனமான அணுக்கரு பிளவுட்டு லேசான அணுக்களால் மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு என்று அழைக்கப்படுகிறது. 2 லேசான அணுக்கள் இணைந்து கனமான அணுக்களை மாறும் நிகழ்வு அணுக்கரு இணைவு எனப்படும். அறை வெப்பநிலையிலும் இந்நிகழ்வு நிகழக்கூடும். அணுக்கரின் இணைவிற்கு உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தேவை. ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் வெளியாகின்றன. ஆல்பா கதிர்கள் பாசிட்ரான்கள்
மற்றும் நியூட்ரினோக்கள் வெளியேறுகின்றன. அப்புறம் அணுக்கரு பிளவு காமா கதிர்கள் வெளியிடுவதால் இவை மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. வெப்பமும் ஒளியும் உமிழப்படுகின்றன. ஸோ இதான் ரெண்டு உள்ள கம்பேரிசன். இதை ப்ராப்பராக நோட் பண்ணி இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் சன் ஃபியூசஸ் டூயின ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. ஸோ ஒவ்வொரு வினாடியிலும் எவ்வளோ ஹைட்ரஜன் அணுகள் வந்து இணைவில் ஏற்படுதுன்னு பாருங்க. ஸோ ஒரு வினாடியில் 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியேறுகிறது. கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைகிறது. பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரளவு பரப்பு. இதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூல் ஆகும். ஸோ இதில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வினாடிக்கு எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் ஃபியூஷன் நடக்குது, அதுலேருந்து எவ்வளோ ஹீட் எனர்ஜி வெளியிருது, அது பூமி அடையிறப்ப அதோட வேல்யூ எவ்வளோ. சன் ஃபியூசஸ் அபவுட் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஈச் செகண்ட் அண்ட் ரேடியேட்ஸ் அபவுட் த 3.8 10⁻26 ஜூல் ஆஃப் எனர்ஜி பர் செகண்ட். வென் திஸ் எனர்ஜி இஸ் ரேடியேட்டட் டுவர்ட்ஸ் த எர்த் இட் டிக்ரீஸ் இட்ஸ் இன்டென்சிட்டி. வென் இட் ரீச் த எர்த் இட்ஸ் வேல்யூ அபவுட் 1.4 கிலோ ஜூல்ஸ் பர் யூனிட் ஏரியா அண்ட் யூனிட் டைம். ஓகேவா? அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கதிரியக்கத்தோட பயன்கள். ஸோ கதிரியக்கத்தோட பயன்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா அக்ரிகல்ச்சரில் பயன்படுது, மெடிசனில் பயன்படுது, இண்டஸ்ட்ரியில் பயன்படுது, ஆர்கியாலஜி ரிசர்ச்சில் பயன்படுது. ஸோ அதோட யூசஸ்லாம் கொஞ்சம் டெஃபினேஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க. அதுலேருந்து பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டூயின ஃபேக்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நமது பூமியின் வயது என்னவென்று தெரியுமா? தோராயமாக 4.54 × 10⁻9 ஆண்டுகள், அதாவது 45 கோடியே 40 லட்சம் ஆண்டுகள் ஆகும். ஸோ நம்ம பூமி உருவாகி எவ்வளோ நாடு தோராயமாக ஆகுது அப்படின்னா தோராயமானது தான். அது எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்க, 45 கோர் 40 lakhs இயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ். இந்த ரேடியோ பவர் பிளான்ட், அதில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப அதில் என்னென்னலாம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பர்மிட்டட் ரேஞ்ச், ஒரு மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய தாங்கக்கூடிய ரேடியேஷனோட அளவு எவ்வளவுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் டூயின ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர். இது ரொம்ப முக்கியமான இது. டோசிமீட்டர் அப்படிங்கிறது டிவைஸ் யூஸ் டு டிடெக்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்போசர் ஆஃப் அயானிசிங் ரேடியேஷன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னா டோசிமீட்டர். அதை நோட் பண்ணிங்க. ஸோ இது வந்து ரொம்ப பொட்டன்ஷியலான கொஸ்டின், கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியும் மருத்துவ நிழலூர் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதியில் பணியாற்றோடு கையெடுக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கர அளவினை அறிந்து கொள்ள இயலும். ஸோ அந்த டோசிமீட்டரை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அந்த யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கிறப்ப என்ன ஆகும், அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அவரை காப்பாற்றலாம். இது ஒரு சேஃப்டி மெஷர். இதில் இருக்க டிவின் ஃபேக்டில். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர், தடுப்பு வழிமுறை என்னென்னலாம் இருக்கும். அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா தெரியும். நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி நியூக்ளியர் ராடை வச்சுட்டு கண்ட்ரோல் ராட் பண்ணி அதை எப்படி அந்த செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி கண்டென்ஸ் ஆகுது, எப்படி கூலிங் ஐட்டம் ஒர்க் ஆகுது, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ அதோட கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் லேட்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் என்னென்ன, அணுக்கருவிலோட வகைகள் என்னென்ன, அப்புறம் காம்பனன்ட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கருவின் பகுதி கூறுகள், முதன்மையான பாகங்கள் என்னென்ன. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வியூஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதோட ப்ராசஸ் வியூ கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறப்ப யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கருவின் பயன்கள், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியாவில் வந்து அணுக்கருவிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட். ஸோ இதோட நமக்கு டே 8 முடியுது. சாரி, டே 9. டே 8 இல்லை, டே 9. ஸோ டே 9 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ டே 9ல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் வந்து நமக்கு இதோட முடியுது. ஸோ இதில் பார்த்த நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி அதை எடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப சிம்பிளான யூனிட். இதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ்க்கு மிகாமல் கேட்பாங்க. மேக்ஸிமம் மினிமம் 2 கொஸ்டினாச்சும் வந்துடும். மேக்ஸிமம் 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான யூனிட்டு கூட. ஸோ இதில் நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்த்தது எல்லாத்தையும் ப்ராப்பராக நோட் பண்ணி படிங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அடுத்த டேயில் சந்திப்போம். தேங்க்யூ.